நம்மிடத்திலே ஒரு தீப்பந்தம் இருந்தால் நாம் கரடியிடமிருந்து தப்பிக்கலாம். நமக்கு குழிக்குள்ளே பதுங்க தெரிந்தால் ஒரு யானையிடமிருந்து தப்பிக்கலாம். நமக்கு வளைந்து நெளிந்து ஓடத் தெரிந்தால் ஒரு பாம்பிடமிருந்து தப்பிக்கலாம். நமக்கு மரமேற தெரிந்தால் ஒரு புலியிடமிருந்து தப்பிக்கலாம். ஆனால் நாம் தப்பிக்கவே முடியாத ஒன்று, அது இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவது. திருநங்கையிலே கொத்துச்சாவியை கொடுத்துவிட்டு அவனை வீட்டை பாதுகாக்க சொல்வதும், இந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு ஓட்டு போட்டுவிட்டு நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று நம்புவதும் ஒன்றுதான். எப்படி திருநங்கையில கொத்துச்சாவியை கொடுக்க மாட்டோமோ, எப்படி அழகான குழந்தைய ஒரு பிச்சைக்காரங்கையில கொடுக்க மாட்டோமோ, அதே போலதான் இந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு நாம வாக்கு செலுத்தக்கூடாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்திவிட்டு நல்லது நடக்கும் என்று நம்புவது, மொட்டை மாடியிலிருந்து குடிச்சா சக்திமான் காப்பாற்றுவார் நம்புறதும் ஒண்ணுதான். சாவு உறுதி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, திருடனுக்கும் திராவிடனுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு. ஒண்ணும் இல்ல. திருச்சியில லலிதா ஜுவல்லர்னு ஒரு கடை, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்சியில லலிதா ஜுவல்லர்னு ஒரு கடை. 2018 அந்த லலிதா ஜுவல்லர்ல திருடு போயிருது. ஹைலி செக்யூரிட்டியான ஏரியா, சிசிடிவி கேமரா இருக்கு. எக்கோ வேணாம், எக்கோ அடிக்குது. முழுக்க முழுக்க கண்காணிப்பு கருவிகள் இருக்கு, காவல்துறை இருக்காங்க, பக்கத்துல சத்திரம் பேருந்து நிலையம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி லலிதா ஜுவல்லர்ல திருடு போயிருது. என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு பார்த்தா, ஒரு பழைய டாடா எஸ் வண்டியை கொண்டு வந்து லலிதா ஜுவல்லருக்கு பக்கத்தில் போட்டுறான். போட்டுட்டு அந்த வண்டியை வந்து பஞ்சர் ஆக்கிட்டு ஸ்டெப்னி மாத்துற மாதிரி ஸ்டெப்னி அந்த கம்பியை வச்சு சடக் சடக்குன்னு குத்துறான். இந்த சத்தம் காவல்துறைக்கு கேட்குது. சரி, ஸ்டெப்னி மாத்திட்டு இருக்கான்னு விட்டுறாங்க. இந்த சத்தத்துக்கு இடைவெளியில ஒரு ஈர சாக்கை கொண்டு போய் லலிதா ஜுவல்லருடைய அந்த சுவர்ல வச்சு சக் சக் அடிக்கிறான். இங்க சடக் சடக், இங்க சக் சக் குத்தி ஓட்டைய போட்டான். ஓட்டைய போட்டு உள்ள போய் நகைய ஆட்டைய போட்டான். ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டா அவன் திருடன், ஓட்ட வாங்கி ஆட்டைய போட்டா அவன் திராவிடன். ரெண்டு வித்தியாசம். இப்ப திருட்டு திராவிட மீண்டும் ஓட்டு கேட்டு பல்ல ஈ என்று இழித்து கொண்டு மாணிக்கமோ கருப்பையாவோ வெங்கடேசனோ எவனோ சோ மீண்டும் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் சின்னம் ரெட்டலை, மாணவர்களின் சின்னம் உதயசூரியன், மாணவர்களின் சின்னம் ரெட்டலை, உழைப்பாளியின் சின்னம் உதயசூரியன், உழைப்பாளியின் சின்னம் ரெட்டலை. மீண்டும் இதே ரெட்டலை சூரிய, ரெட்டலை சூரிய, மாறி மாறி 70 வருஷமா, 1967 தொடங்கி 70 வருஷமாக இந்த நிலத்தை ஆண்டு 7 முறை திமுக, 6 முறை அதிமுக. அந்த 7 முறையிலே 5 முறை கருணாநிதி, 1 முறை ஐயா ஸ்டாலின் ஆண்டு விட்டு இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் கல்வி கடனை ரத்து பண்றோம், கூட்டுறவு கடனை ரத்து பண்றோம், விவசாய கடனை ரத்து பண்றோம், நாங்க வந்தா காவிரியில தண்ணி தாரோம், வைகையில தண்ணி தாரோம். இந்த சோழவந்தான் வெற்றிலை தமிழ்நாட்டிலேயே சிறந்த வெற்றிலை. இதற்கு புவிசார் குறியீடு பெற்றிருந்தாலும் வெற்றிலைக்கான ஒரு பாதுகாக்க வைக்கக்கூடிய பதையிட குளிப்பதின கிடங்கு இல்ல, அதை உருவாக்கி தர்றோம் என்று இதுவரைக்கும் இருந்தபொழுது செய்யாததை இனி வந்தபோது செய்வதாக சொல்லி வாக்கு கேட்டு வர்றாங்க. நான் கேட்கிறேன், திமுக, அதிமுக, தாவேக 3 கட்சிகளுமே கல்வி கடன் ரத்துன்றாங்க. எதற்கு முதல்ல கல்விக்கு கடன்? கல்வி என்பது ஒரு மனிதனுடைய உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுப்பேன் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. ஆனால் அவர்கள் ரொம்ப எக்கோ அடிக்குது, அந்த ஆப்போசிட் ஸ்பீக்கர் இருக்கோ. ஒரு மனிதனுடைய உரிமையா இருக்கக்கூடிய கல்வியை கொடுக்க வேண்டியது கடமை. அந்த கடமையை செய்யறதுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோம். எப்படி விவசாயி கடனாளியா முதல்ல மாறினா?
எந்த ஒரு ஒரு பெல்ட் தயாரிக்கிற முதலாளி கடனாளி ஆகல, ஒரு வாட்ச் தயாரிக்கிற முதலாளி கடனாளி ஆகல, ஒரு செல்போன் தயாரிக்கிற முதலாளி கடனாளி ஆகல, ஒரு சிமெண்ட் தயாரிக்க தொழிற்சாலை முதலாளி கடனாளி ஆகல, ஒரு சட்டை வேட்டி தயாரிக்க முதலாளி கடனாளி ஆகல. ஏன் இந்த நாட்டில் சாராயம் தயாரிக்கிற முதலாளி கடனாளியா மாறல, ஆனா உலகத்திற்கு உணவை தருகிற விவசாயி கடனாளியாக மாறியது யாரால? இந்த திருட்டு திராவிட கும்பலால. கடனாளியா மாத்திட்டு விவசாயிய செருப்பு இல்லாம வாழ முடியும், வாட்ச் இல்லாம வாழ முடியும், சாராயம் இல்லாமல் வாழ முடியும், சட்டை இல்லாம கூட துண்டை போட்டுட்டு வாழ முடியும், ஆனா சோறு இல்லாம வாழ முடியாது. 3 வேளையும் உணவை சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த உணவை, அந்த விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயி கடனாளியா மாறி பூச்சி மருந்து குடிச்சு சாகுறான். அந்த கடனாளியாக மாற்றிவிட்டு நாங்க கடனை தள்ளுபடி பண்றோம். 5 ஏக்கருக்கு வச்சிருந்தா 100 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருந்தா 50 ஏக்கர் தள்ளுபடி. 5.1 ஏக்கர் இருக்கு, எப்படி தள்ளுபடி பண்ணுவ? 5.2 ஏக்கர் இருக்கு, 5 ஏக்கர் 2 சென்ட் எண்ட இருக்கு. இப்ப தள்ளுபடி பண்ணுவியா பண்ண மாட்டியா? ஏமாற்று. இவர்களுடைய திட்டம் என்ன? இலவசம், போனஸ், மானியம், சலுகை, இது மட்டும்தான். குன்னக்குடி அடிகளார் சொல்றார், என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இலவசத்தை கொடுத்து கொடுத்து தனி மனிதன் துரைமுருகன் பிச்சை கையேந்தி நின்றால் அது பிச்சை, தனி மனிதி நாகலட்சுமி எடுத்தால் அது பிச்சை, ஒரு நாடே எடுத்தால் அதற்கு பேர் எப்படி? இலவசம். அப்பா 2000, சித்தப்பா 2000, விஜய்னா 2500. 2 பேருக்கு தான் போட்டி. யாருக்கு? டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி. என்ன போட்டி? 2000க்கும் 2500க்கும் போட்டி. வேற என்ன போட்டி? திமுக செய்யாததை நான் செய்வேன், திமுகவுக்கு நான் தான் மாற்று, அதிமுகவுக்கு நான் தான் மாற்று. எப்படி மாற்று? அதிமுக சீட்டு கிடைக்கலன்னு கருப்பை ஒத்திக்கு வேட்பாளராக போடுறது மாற்று. இது மாற்றா? ஊழல் சக்தி அதிமுக. கருப்பையா மட்டும் நல்லவரடா? கருப்பையா தானே வேட்பாளர் பேரு? ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுக. 2011 இதே சோழவந்தான்ல எம்எல்ஏவா இருந்த கருப்பையா இன்னைக்கு தாவேக்கால வேட்பாளர். ஆனா அதிமுக ஊழல் சக்தி. ஏண்டா அயோக்கிய பேல, 106 வேட்பாளர் அதிமுக கடன் வாங்கி போட்டுட்டு நேத்து வரைக்கும் அதிமுக இருந்தவன் அங்க சீட்டு தரலன்னு இங்க வர்றான்னா அவன் எவ்வளவு பெரிய களவாணி பயலா இருப்பான். கொண்ட கொள்கைக்கும் குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட உண்மையா இல்லாதவன், குறைந்தபட்சம் ஜெயலலிதாவுக்கு ரெட்டலைக்கு எம்ஜிஆருக்கு உண்மையா இல்லாதவன் தாவேக்காக்கும் விஜய்க்கும் எப்படா உண்மையா இருப்பான்? எப்படி உண்மையா இருப்பான்? சீட்டு கிடைக்கல கட்சி மாறுற அயோக்கிய பையன் நாட்டில் நாளைக்கு ஓட்டு போடலுக்காக மக்களுக்கு செய்ய மாட்டானா? மக்களை வச்சு செய்ய மாட்டானா? சீட்டு கிடைச்சா தாவேக்காக்கு மாறுவான். அப்ப என்ன பண்ணுவான்? நீ ஓட்டு போட்டா செய்வேன், நீ ஓட்டு போட்டலாம் செய்ய மாட்டேன். அதுதான் லஞ்சம், அதான் பேரம். அந்த மாதிரி ஆட்களுக்கு 106 வேட்பாளரை கொடுத்துருக்கான். தமிழ்நாடு முழுக்க அதிமுக, திமுக, RSS, பாஜக கலந்து ஆட்களை எடுத்து போட்டு மாற்று அரசியல். அது மாற்று அரசியல் இல்ல, ஏமாற்று அரசியல். நடிச்சா நாட்டை ஆண்டு விடலான்னு நினைக்கிறான். நடிகனால இவனுக்கு ஒரு பெரிய கவர்ச்சி இருக்கு. சினிமாவில் நடிச்சா அவன் ஒரு பஞ்சு பேசிட்டா, அவன் ஃபைட் பண்ணிட்டா, அவன் டான்ஸ் ஆடிட்டா நாட்டை தூக்கி கொடுத்துடலாம். கேரளாவில் இவர்களை விட கேரளாவில் மிகச்சிறந்த நடிகர் இருக்கான், மோகன்லால், மம்புட்டி. தெருவில் போனால் கண்டுக்க மாட்டாங்க, பார்த்தா ஹலோ சேட்டா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். மம்புட்டி மோகன்லாலும் சாதாரணமாக நடந்துகிட்டு இருப்பான். கேரளாவில் முதலமைச்சரே போனால் கூட சிஎம் போயிட்டு இருக்காரு பினராயி விஜயன், எவனும் செல்ஃபிலாம் எடுக்க மாட்டான். மானமுள்ள மலையாளி, அவன் அந்த நாட்டை அப்படி ஆண்டிருக்கான். ஆனால் இங்கே எவன் வந்தாலும் சின்ன தளபதி, இளைய தளபதி, புரட்சி தளபதி, புடுங்கின தளபதி, அந்த தளபதி, இந்த தளபதி. என்னடா தளபதி? யாரா தளபதி? முதல்ல யாருக்குடா தளபதி? நீ மருது பாண்டியர் படையில தளபதியா, இல்ல வேலுநாச்சியார் படையில தளபதியா, இல்லை தீரன் சின்னமலை படையில தளபதியா, இல்லை சுந்தரலிங்கம் படையில தளபதியா, இல்லை காமராஜருக்கு தளபதியா, இல்லை முத்துராமலிங்க தேவர் தளபதியா, இல்லை இம்மானுவேல் சேகரனாருக்கு தளபதியா? யாருக்கு தளபதி? நீ தளபதி இல்ல, தமிழ்நாட்டின் தளவழி தள விதி. அது தளபதி. எந்த அடிப்படையும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லாம, எந்த கோட்பாடும் இல்லாம எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது. தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும், வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது.
வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் என்கிற கோட்பாட்டு நிற்கிறோம். கேரளாவை மலையாளி ஆளுகிறார், ஆந்திராவை தெலுங்கர் ஆளுகிறார், கர்நாடக மண்ணை கன்னடர் ஆளுகிறார், தமிழர் நாட்டை தமிழர் நாங்கள் ஆள்வோம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் நிற்கிறோம். ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம். ஏன்? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தினுடைய வார்த்தைக்கு நாங்கள் களத்தில் நாங்கள் நிற்கிறோம். இதே நிலத்தில் உண்மையும் நேர்மையுமாக அரசியல் செய்தவர்கள் இருந்தார்கள். மக்களுக்காக போராடி, மக்களுக்காக பேசி, மக்களுக்காக எழுதி சிறைப்பட்டு வந்தவர்கள் அரசியல் செய்தார்கள். நாடு நன்றாய் இருந்தது. மக்களுக்காக போராடினா மட்டும்தான் அவன் அன்னைக்கு தலைவன். ஆனா இன்னைக்கு திரையில் நடிச்சாலே தலைவன். எங்க அண்ணன் சீமான் திரையில் நடித்து தலைவனாகல, திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வந்தார். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை. பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை. நீதிபதி கேட்கிறார், பிரபாகரன் எப்படி உங்க சொந்த அண்ணனாக மாற முடியும் என்று. இத்தாலியில பிறந்த சோனியா காந்தி அன்னையாகலாம், குஜராத்தில் பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீர்ல பிறந்த நேரு மாமாவாகலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் எனக்கு அண்ணனாக கூடாதா என்ற கேள்வியை நீதிபதியில கேட்ட தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். தனி மனுஷன் ஒருத்தன் கத்தி 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 தனி மனிதன் ஒருவன் ஒரு படையை கட்டியிருக்கிறான். சீமானுக்கெல்லாம் ஆள் இருக்கா? சீமான்லாம் வேட்பாளர் இருக்கா? சீமானுக்கெல்லாம் வாக்குச்சாவடி முகவர் இருக்கா? சீமான்லாம் ஜெயிப்பாரான்னு கேட்டான். 2016 தேர்தலில் ரெட்ட மெழுகுவர்த்தி இடத்துல போட்டி போட்டோம். 1.1 விழுக்காடு, மொத்தமாகவே 4 லட்சம் ஓட்டு தான். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே 4 லட்சம் ஓட்டு வாங்கின கட்சி அடுத்த தேர்தலில் போட்டி போட்டதாக சரித்திரமே கிடையாது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் குறுக்கே கமலஹாசன் வருகிறார், அமமுக வருகிறது. அந்த தேர்தலையும் 4 முனை போட்டி. 50 ஆண்டுகள் திரைத்துறை நடித்த புகழ்பெற்ற நடிகர் கமலஹாசன். அந்த 50 ஆண்டுகால புகழ்பெற்ற நடிகர் கமலஹாசனையும் தாண்டி அன்றைக்கு இருந்த விவசாயி சின்னத்தை வைத்து 16,50,000 வாக்களை பெற்று 4 விழுக்காட்டை தாண்டி கமலஹாசனை தாண்டி நின்னோம். 2021 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் அமமுக, மீண்டும் கமலஹாசன், மீண்டும் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி. அந்த தேர்தலில் 7.2 விழுக்காடு வாக்களை பெற்று 30,50,000 வாக்களை பெற்று ஏறி வந்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியாங்கிற சண்டை, நாட்டின் பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். அந்த தேர்தலில் ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காது, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காது, ஒரே ஒரு கட்சி தனித்து துணிந்து போட்டி போட்டு 36,50,000 வாக்களை பெற்று 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று தனிச்சு நின்று மேலே ஏறி வந்தோம். 234 தொகுதியிலும் மீண்டும் தனித்து போட்டி. திமுக வேட்பாளர் அறிவிக்கல, அதிமுக அறிவிக்கல, காங்கிரஸ் அறிவிக்கல, தாவேக அறிவிக்கல. ஆனால் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி திருச்சி நடந்த இணைநிலைச்சி மாநாட்டிலே மொத்தமாக 234 வேட்பாளர்களையும் 117 பெண்கள், 117 ஆண்கள், அதிலே இந்தியாவிலேயே முதல் வேட்பாளராக திருநங்கையை களத்தில் நிறுத்தி 234 போட்டி என்று அறிவிச்சோம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்தினா. சீமான் மட்டும் வந்துவிட்டால் அதிமுக கூட்டணிக்கு 40 சீட்டு, துணை முதலமைச்சர், 500 கோடி பேரம் பேசினான். 1 விழுக்காடு வைத்திருக்க கட்சி எல்லாம் அதிமுக கூட கூட்டணி போயிட்டான். எங்கேயுமே இல்லாத தேமுதிக 10 சீட்டு வாங்கிட்டு திமுக போயிட்டான். சண்டை போட்டு கிடந்த அமமுக 11 சீட்டை வாங்கிட்டு அதிமுக போயிட்டான். கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் சண்டை போட்டு அத்தனை பேரும் போயிட்டான். ஆனால் தேசிய கட்சியோட, திராவிட கட்சியோட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன். என்னை நம்பி வாக்கு செலுத்திய என் தம்பிகளை, என் தங்கைகளை, என்னுடைய உறவுகளை நான் ஏமாற்ற மாட்டேன் என்று சொல்லி மீண்டும் தனிச்சு நாங்க தனிச்சு போட்டி போடுறோம். தாவேக்கா குறுக்க வந்துக்கிட்டு நாங்களும் தனிச்சு போடுறோம். நீ தனிச்சு போடல, நாங்க யாரோடும் கூட்டணி இல்லை என்று சொல்லி தனிச்சு போடுறோம். நீங்க காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, தேமுதிக கூட பேச்சுவார்த்தை நடத்தி, கம்யூனிஸ்ட் கூட நடத்தி, அண்ணன் திருமா கூட பேச்சுவார்த்தை நடத்தி, அன்புமணி கூட பேச்சுவார்த்தை நடத்தி, ஐயா ராமதாஸ் கூட நடத்தி, ஓபிஎஸ் கூட நடத்தி, எல்லாரு கூடயும் நடத்தி எவனுமே வரலன்னு தனிச்சு நிற்கிறாப்ல. அதுக்கு பேர் தனிச்சு நிற்கிறதுல தனியா நிற்கிறது. நாங்கள் தனித்து நிற்கிறோம், நீ தனியா நிற்கிற, தனித்து விடப்பட்டிருக்கிற. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, யார் வந்தாலும் அவளுக்கு அமைச்சரவையில் பங்குன்னு பேசியது இதே பக்கமாசு. இந்த ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு, முரளி பாட்டு.
என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில் கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாக, சீர்சனத்தியோட வந்து சீமையில் கேட்டாக, அந்த சிங்கப்பூரில் கேட்டாக, நம்ம சின்னமனூரில் கேட்டாக அப்படின்னு ஒன்றுல. அது மாதிரி என்ன பக்கமாசு கட்சி இன்னும் பாஜகல கேட்டாக, என்ன பாடையில் ஏற்ற பார்த்தாக, சீர்சனத்தியோட வந்து சின்னம்மாவும் கேட்டாக, அந்த சின்னையாவும் கேட்டாக, அம்சமான கட்சி இன்னும் அதிமுகல கேட்டாக, அந்த அமமுகல கேட்டாக, என்ன கருவருக்கும் கட்சி இன்னும் காங்கிரஸில் கேட்டாக, அந்த கம்யூனிஸ்டுலும் கேட்டாக, வீணா போன கட்சி இன்னும் விசிகால கேட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாக, என்ன மட்டமான கட்சி இன்னும் மதிமுகல கேட்டாக, என் மானத்தை கெடுக்க பார்த்தாக, எல்லாம் வரும்னு காத்திருந்தேன் பனையூரில், என் ஆத உன்னால தனிச்சு நிக்கே முன்னால, என்ன பக்கமாசு கட்சி இன்னும் பாஜகல கேட்டாக, என்ன பாடையில் ஏத்த பார்த்தாங்கன்னு எல்லா வயகுடியும் பேசிட்டு இப்ப நிக்கிறாரு. எங்க அண்ணன் சொன்ன வாக்குறுதி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் காவல்துறைக்கு சுழற்சி முறையில் வேலை, காவல்துறைக்கு 25,000 சம்பளம், இதுக்கு நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு வரவையே நீ வெளியிட்டு இருக்கலாமே. ஏண்டா படமா இருந்தா ஆந்திர படத்தை காப்பி அடிக்கிறது, பேண்ட் சட்டையை ஜெகன்மோகன் ரெட்டி இருந்து காப்பி அடிக்கிறது, துண்டை நாம் தமிழர் கட்சியிலிருந்து களை வாங்குறது, கொடிய நாம் தமிழர் கட்சியிலிருந்து களை வாங்குறது, கொள்கையை அம்பேத்கர்கிட்ட பெரியார்கிட்ட காமராஜர்கிட்ட இருந்து கொள்கையை களை வாங்குறது, களவாண்டு வச்சுக்கிட்டு 5-6 தலைவரை போட்டுக்கிட்டு எல்லாமே காப்பி. எப்படி ஆந்திர படத்தை ரீமேக் பண்ணி நடிப்பானோ அப்படி எல்லா கட்சியில இருந்தும் கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் புளிக்குழம்பு, கொஞ்சம் ரசம், கொஞ்சம் வத்த குழம்பு, கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் மட்டன். டேய் அதுக்கு பேர் குப்படாது, பிச்சைக்காரன் பாத்திரம் மாதிரி இருக்கடா உங்க கட்சி, பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும். அதுதான் தாவேக்கா, பிச்சைக்காரனுடைய பாத்திரம், பிச்சைப்பாரனுடைய வாந்தி. ஒரே கொள்கை, என்ன கொள்கை? உயிர் கொள்கை. நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர். அரசியல் தமிழ் தேசிய அரசியல். திமுக மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு, ஆனால் திமுக என்று திராவிடம் என்கிற கொள்கை இருக்கிறது. அதிமுக மீது விமர்சனம் உண்டு, திமுகவுடைய கொள்கை போலவே திராவிடம் என்கிற கொள்கை அதிமுக இருக்கிறது. பிஜேபியா இந்துத்துவ கொள்கை, காங்கிரஸா தேசிய கொள்கை, கம்யூனிஸ்டா பொதுவுடைமை கொள்கை. தாவேக்காக என்னடா கொள்கை? என்ன கொள்கை? சினிமால 1000 கோடிக்கு சம்பாதிச்சாரு, இங்க வந்து பல 1000 கோடியை சம்பாதிக்க வாராரு. வேற என்ன? அவர் சொல்றாரு, நான் எல்லா வலியும் தாங்கிக்கிட்டு எல்லா வேதனையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக, உங்க அண்ணன் உங்க விஜய், நான் உங்களுக்காக வந்திருக்கேன். என்ன வலியை தாங்கிட்டு வர்றீங்க? என்ன வலி? எதை விட்டுட்டு வர்றீங்க? முதல்ல எதை விட்டுட்டு வர்றீங்க? உங்களுக்காக விட்டுட்டு வரேன். பனையூர் வீட்டை விட்டு வர்றீங்களா? பட்டினப்பாக்கம் வீட்டை விட்டுட்டு வர்றீங்களா? 10 காரு 10 வீடை விட்டுட்டு வர்றீங்களா? விட்டுட்டு வரேன். என்னடா விட்டு வந்த பார்த்தா பொண்டாட்டி விட்டு வந்திருக்காங்க. ஓ, இதைத்தான் நீ விட்டுட்டு வந்தங்கிறியா? நான் விட்டுட்டு வந்தேன். யாருமே இல்லாத வீட்டுக்கு தினமும் ஓடி போயிடுறாப்புல. மொத்தமாகவே 5 நாள் தான் அந்த பிரச்சாரத்தையும் வந்திருக்காப்புல. எங்க திருச்சியில் ஒரு தடவை, பெரம்பூர் ஒரு தடவை, தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஒரு தடவை, கன்னியாகுமரியில் ஒரு தடவை, திருப்பூரில் ஒரு தடவை. மொத்தமே 1 மணி நேரம் தான் பேசியிருக்காப்புல. அந்த 1 மணி நேரம் துண்டு சீட்டை வச்சு பேசியிருக்காப்புல. மார்ச் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் பரப்புரையை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தொடங்கினார். இதுவரைக்கும் 164 தொகுதி. காலையிலே 10 மணிக்கு ஆரம்பிக்கிற பரப்புரை இரவு 10 மணி வரைக்கும், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரமும் காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மண் வளம், விவசாயத்தை எப்படி மாற்றுவேன், ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், ஊரணி, குளம், குட்டை என்று நீர் மேலாண்மையை எப்படி வகுப்பேன், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எப்படி இலவசமாக கொடுப்பேன், மருத்துவம் காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை எப்படி கொடுப்பேன், உலகத்தர மருத்துவம் இலவசம், உலகத்தர கல்வி இலவசம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. பசிக்கு அழாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு ஏங்காத மாணவன், இதுதான் என் கனவு. இந்தியா என்கிற பகத்சிங் கண்ட கனவை நிறைவேற்றுவது எங்கள் கொள்கை. தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வெற்றிலை சாகுபடியா அதுக்கு பக்கத்திலே உனக்கு வேலை, தென்னை சாகுபடியா பக்கத்திலே உனக்கு வேலை, பருத்தி சாகுபடியா பக்கத்திலே உனக்கு வேலை. இந்த நிலத்துல என்ன விளையும், வாடிப்பட்டியில சோழவந்தான்ல என்ன விளையும் அதை அரசு விளைவிக்கும். அரசு நெல்லை விளைவிக்கும்.
அரசு தென்னந்தோப்பு வைக்கும். தென்னந்தோப்பு பக்கத்தில் நார் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை, தென்னந்தோப்பு பக்கத்தில் தேங்காய் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை, அரசே மாட்டு பண்ணை, அரசே ஆட்டு பண்ணை வைத்து விவசாயத்தை அரசு வேலையாக மாற்றுவேன், வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பேன் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. விவசாயத்துக்கு கடன் தேவையா, தண்ணி தேவையா? வைகை என்னுடைய கிளை வாய்க்கால் வாடிப்பட்டில் ஓடுது. எங்க ஓடுது? கருவேல மரம் மண்டு கிடக்கு இருக்கு. கருவேல மரம் முளைச்சிருக்கு. ஏன்னா ஒரு வாய்க்காக்குள்ள கருவேல மரம் முளைச்சிருக்கு, வைகை ஆத்துக்குள்ள கருவேல மரம் முளைச்சிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய கேடு. இது வரைக்கும் மாறி மாறி ஆண்டு ஒரு ஆத்துக்குள்ள கருவேல மரம் முளைச்சிருக்குங்க. ஆத்து மணலுக்குள்ள புல்லு கூட முளைக்காது. ஆனால் ஆத்து மணலை பூரா அள்ளி வித்து கீழே களி வந்ததனால் கருவேல மரம் முளைச்சிருச்சு. இந்த சீம கருவேலை காற்றில் கூடிய ஈரப்பதம் 4 கிலோமீட்டருக்கு அந்தபடி ஈரப்பதத்தை உறிந்து வச்சுக்கும். ஈரப்பதத்தை உறிஞ்சி கீழே 400 அடிக்குடி நிலத்தடி நீரை உறிஞ்சு கொள்ளும். அந்த சீம கருவேலை மண்ணுக்கு ஆபத்து. இந்த திருட்டு திராவிட கூட்டம் இந்த நாட்டுக்கு ஆபத்து. சீம கருவேலையை அகற்றுவது போல இந்த திருட்டு திராவிட கும்பலை அகற்ற வேண்டும். திமுக என்ன சொல்லுதோ அதனுடைய இன்னொரு வடிவம் இந்த தாவேகா. எந்த மாற்றம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் தாவேக்காரன். ஓட்டுக்கு 2000, ஓட்டுக்கு 1000, தட்டு, டம்ளரு, பரிசு பெட்டி. நீ தான் நேர்மையாளாச்சு இல்ல, நீ தான் உண்மையான சொல்ற. ஒத்தைக்கு ஒத்த ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மோதுற அரசியல்ல மோது. கருப்பையாவோ மாணிக்கமோ வெங்கடேசனோ ₹1 ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன், இங்க இருக்க கோயில சத்தியம் பண்ணு. ₹1 தர மாட்டேன் சொல்ற. என்ன நீ பெரிய ஆளு? ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து, வாக்குச்சாவடி முகவருக்கு பணத்தை கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து அரசியல் என்பது பிழைப்பா மாறிடுச்சுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் எப்படி நல்லது பண்ணுவான் யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கறான், எப்படி சம்பாதிப்பான்? ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகபட்ச நிதி பட்ஜெட் 3 கோடி ஆண்டுக்கு, மொத்தமாகவே 5 ஆண்டுக்கு 15 கோடி தான். அந்த 15 கோடியில அவன் 50 விழுக்காட கொள்ளடிச்சா கூட 7.5 கோடி தான் கொள்ளடிக்க முடியும். 50 கோடி செலவு பண்றான். 50 கோடி செலவு பண்ணி ஒரு தொகுதியில் எம்எல்ஏவா வர்றவன் எதுல கை வைப்பான்? ஆத்து மணல்ல கை வைப்பான், மலையில கை வைப்பான், இயற்கை வளத்துல கை வைப்பான், கட்டடங்களை கை வைப்பான், சாலை கான்ட்ராக்ட்ல கை வைப்பான், பேருந்து நிலைய கான்ட்ராக்ட்ல கை வைப்பான். அப்ப எப்படி நல்லது நடக்கும்? சாக்கடை வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்லை, ஒரு பேருந்து நிலையம் இல்லை, ஒழுங்கான சாலைகள் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்க வெங்கடேசனுக்கும் மாணிக்கத்துக்கும் கருப்பையாக்கும் ஓட்டு போட்டா நல்லது மயிர்லையா நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? திருட்டு பசங்க, திருட்டு பசங்க. சொல்லு என்ன வெள்ளை வேட்டி வெள்ளச்சட்டை கட்டிதான் எல்லாருமே தூய்மையானவனா? வெள்ளை வேட்டி வெள்ளச்சட்டை கட்டின எல்லாரும் காமராஜரும் கிடையாது, கக்கனும் கிடையாது, ஜீவானந்தமும் கிடையாது, சிங்கார வேலரும் கிடையாது, முத்துராமலிங்க தேவரும் கிடையாது. அது அவங்களோட முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க. ஒருத்தரை நாங்க சொல்றோம், மடியில கணமில்ல வழியில போயில ஒரு பயக்கட்ட கை நீட்டி காசு வாங்கினது கிடையாது எவங்கிட்டையும். எங்கள் சொந்த உழைப்பில் எங்கள் பணத்திலே நாங்கள் அரசியல் செய்கிறோம். மக்கள் பணத்தை திருடி அரசியல் பண்ணல. சொல்லுங்க. தாவேக்காவை விஜய் சொல்லுவாரா? விஜய் எல்லா வேட்பாளரும் திருட்டு பசங்க. தேர்தல் ஆணையம் எங்க வண்டியை வளைச்சு பிடிக்குது. எங்களை அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. எங்க வண்டியை பிடிச்சு அவன் ஊருக்குள்ள கொண்டு போய் பணத்தை புறம் சேர்த்துட்டான். ஆல்ரெடி ஏற்கனவே சேர்த்துட்டான். ஆனா கண் துடைப்புக்கு ஊருக்கு வெளியே நின்றுக்கிட்டு புண்ணாக்கு வியாபாரி, புடவை வியாபாரி, கடலை மிட்டாய் வியாபாரி, வெத்தலை வியாபாரி, கல்யாண வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறவன், பொண்ணுக்கு நகை வாங்க போறவன், மண்டபத்தை புக் பண்ண போறவன்டா பிடிக்கிறது. 50,000 பிடிச்சோம், 1 லட்சத்தை பிடிச்சோம். அவன் ஊருக்குள்ள கொண்டு காசை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 நாள் பாருங்க, 21ஆம் தேதி 22ஆம் தேதி இரவு விடிக்கோழி மாதிரி திரிவாங்க, சாமக்கோழி மாதிரி திரிவாங்க. வீடு கொண்டு காசை கொடுத்து அமுக்கி அப்புறம் எப்படி நல்லது பிறக்கும்? ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நாம மாறணும். நாம மாறாம எந்த மாற்றமும் இந்த நிலத்தில் நடைபெறாது. ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான், எந்த விதமான பின்னணியும் இல்லாம, எந்த படைபலமும் எந்த பணபலமும் இல்லாம அரசியல் செய்வதற்கு பணம் தேவையில்லை. நல்ல குணமும் நல்ல இனமும் தமிழ் இனமும் இருந்தால் போதும் என்ற இந்த களத்திலே ஒரே ஒரு கட்சி தூய்மையாக, உண்மையாக, நேர்மையாக நிற்கிறது, உளமாற நிற்கிறது. 49 திட்டங்கள், 460 பக்கங்கள். இளைஞர்கள் படித்தவர்களுக்கு அமெரிக்காவில் போய், ஐரோப்பிய நாடுகளில் போய், அரபு தேசங்களில் போய் ஒட்டகம் மேய்க்கிறான்.
அங்கே ஒட்டகம் மேய்ப்பதை பெருமையாக கருதக்கூடியவன் சொந்த நிலத்தில் ஆடு மாடு மேய்ப்பதை அவமானமாக கருதுறான். ஆடு மாடு மேய்த்தல் அவமானம் அல்ல, அது மிகப்பெரிய வருமானம் என்று நாம் தமிழர் கட்சி சொல்லுகிறது. மாட்டு பண்ணை, மாட்டிலிருந்து பால், பாலிலிருந்து பன்னீர், பட்டர், நெய், வெண்ணெய். ஆனா இந்த வெண்ணெய் சொல்றான் சீமான் படிச்சவன பூராத்தையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. சீமான் படிச்சவன பூராத்தையும் ஆடு மேய்க்க சொல்றாரு. தமிழ்நாட்டுடைய பால் தேவை மட்டும் ஒரு நாளைக்கு 2 கோடி லிட்டர். இந்த ஆவினுடைய தேவை, ஆவின் பூர்த்தி செய்து வெறும் 25 லட்சம் லிட்டர். 1,75,00,000 லிட்டரை தனியார் நிறுவனம் பூர்த்தி செய்கிறது. அது அத்தனையும் ஆந்திராவிலிருந்து வருது. பேர் தான் அது ஆவின். அது ஆந்திராவின் பால், ஆந்திராவின் கறி. அதனால் அது ஆவின், ஆந்திராவின் தான். அது தமிழ்நாட்டில் இல்லை. ஏதோ ஒரு ஆந்திர முதலாளி பிழைத்து கொண்டிருக்கிறான். ஏண்டா டாஸ்மாகில் வந்து பிராண்டி, ஒயின், ரம்மு, ஜின்னு ஊற்றி கொடுக்குறவன் அரசு வேலை பார்க்கும்போது ஆடு மாடு மேய்க்கிறவங்களை ஆத்தாளும் அப்பனும் அரசு வேலை பார்க்கக்கூடாதா? சாராயம் விற்பதை விட ஆடு மாடு மேய்த்தலும் விவசாயமும் இழிவாக போய்விட்டதா? இந்த கேள்வியை இந்த நிலத்தில் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் எழுப்புவாரா? எடப்பாடி ஐயா, உதயநிதி அண்ணாச்சி, இல்லை விஜய், யார் எழுப்புவா? அவங்களுக்கு சண்டை. நீ பால் டாயில் குடிச்சியா குடிக்கலையான்னு சண்டை. நீ பால் டாயில் குடிச்சேன்னு உதயநிதியை பார்த்து எடப்பாடி திட்ட, நீ 10 தோவி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமின்னு அவர் திட்ட. அரசியலை பாருங்க, 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. இந்த வடிவேலு வந்து வடிவேலு தங்கச்சியை பொண்ணு கட்டு வருவாங்க கவுண்டமணியும் செந்திலும். நீ ஒரு மொல்ல மாதிரி, நீ ஒரு முடிச்சவிக்கி, நீ ஒரு கேப் மாதிரி, நீ சந்தையில் பொறுக்கியும் பாரு. அது மாதிரி எடப்பாடியும் உதயநிதியும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. ரொம்ப 2 யோக்கியங்க நல்லவங்க திட்டிக்கிறாங்க 2 பேரும். நீ ஆட்சிக்கு வந்தால் நாடு நல்லா இருக்குமா? நான் ஆட்சிக்கு வந்தால் நாடு நல்லா இருக்குமா? நீ ஆட்சிக்கு வந்தால் வைகையில தண்ணி வருமா? நான் ஆட்சிக்கு வந்தால் வைகையில தண்ணி வருமா? நீ ஆட்சிக்கு வந்தால் பள்ளிக்கூடம் நல்லா இருக்குமா? நான் ஆட்சிக்கு வந்தால் பள்ளிக்கூடம் நல்லா இருக்குமா? நீ ஆட்சிக்கு வந்தால் மருத்துவமனை நல்லா இருக்குமா? நான் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவமனை நல்லா இருக்குமா? நீ ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் கடனை அடைப்பாயா? நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் கடனை அடைப்பனா? இதுதானே போட்டியா இருக்கணும். இந்த போட்டி இல்லாம நீ பால் டாயில், நீ பாய்சன், நீ விஷம், நீ ஒரு இதுல ஐயா ஸ்டாலின் அவர் இடையில புகுந்து போட்டியை இவர் 2 பேர், அவர் 2 பேர் தான் போட்டி. எதுக்கு? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி. ஆமா, பாராளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுடைய பிரதமராக ஸ்டாலின் ஆக போறாரு. சண்டை இங்க நடந்துகிட்டு இருக்கும்போது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர், ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர், மோடிக்கும் ஸ்டாலினுக்குமான போர். ஆமா, வெள்ள கொடையோட போய் நிக்கிற போர். வெள்ள கொடையோட போயிருவாப்ல. இங்க ஸ்டாலின் அடைத்தார் தில்லி, அதிர்ந்தது டெல்லி அப்படிமாங்க. அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ரெய்டு விட்டா போதும், ஒரு ரெய்டு உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நிர்மலா சீதாராமன் கிட்ட, மோடி கிட்ட. இங்க உட்கார்ந்துக்கிட்டு மோடியை மிரட்டிட்டாரு, பிஜேபியை கதற விடுறாரு. எங்க கதற விடுறாரு? எங்க பதற விடுறாரு? நாட்டில் நடப்பது சட்டமன்ற தேர்தல். 2021 2025 வரைக்கும், இந்த 26 வரைக்கும் நல்ல ஆட்சியை திமுக கொடுத்திருந்தால், திமுக ஆட்சி விடியல் ஆட்சியாக இருந்திருந்தால், திமுக ஆட்சி உண்மையிலேயே அது கலைஞர் கருணாநிதியினுடைய ஆட்சியாக இருந்திருந்தால், எதற்காக 2000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க? எதற்காக டோக்கன் கொடுக்குறீங்க? எஜமா ஐயா ஸ்டாலினே, எதுக்கு கொடுக்குறீங்க? இந்த 8000 ரூபாய் டோக்கனை வாங்கிக்கிட்டு ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், கரண்ட் அடுப்பு எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கலாம். என்ன திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டுமா? போடு. 2.0 ஓட்டு போடலாமா? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வேளங்கட்டும் பாட்டு. போன தடவை இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டாங்க. இப்ப அந்த பாட்டை எவனும் போடுறது இல்ல. ஏன் போட்டா இந்த சின்ன பைய கல்ல கொண்டு தெரியுமா? போன தடவை ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. இருட்டா கிடக்கும் ஊருக்குள்ள ஒளி கீற்று ஒண்ணு பிறக்குதம்மா, வறண்டு கிடக்கும் பூமிக்குள்ள ஒளி ஊத்து ஒண்ணு பிறக்குதம்மா. வாராரையா அவரே வாராரையா, அள்ளி தர போறாரையா. இந்த பாட்டு எழுதினவன் மட்டும் இவன் கையில கிடைச்சான்னு வைங்க, இப்ப அவங்க பச்சை மட்டும் அவங்களுக்கு. இப்ப இந்த பாட்டை கேட்டா ஸ்டாலினே சிரிப்பாரு, அவரே சிரிப்பாப்ல. எங்க அண்ணன் சொன்னாப்ல, யோ அவங்க நல்லா கவனி பாட்டு வரிய, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவுனா முடிஞ்சிருச்சு. அதான் முடிவு. 10,54,000 கோடி கடன் வாங்கி வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா,
கலைஞர் பேர்ல அலங்காநல்லூர்ல கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் வளாகமா. கலைஞருக்கும் ஏறுதழுவதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் மாட்ட தலைவர் ஆள் இல்லையா? அவர் நான் மாட்ட தலைவி நான் பார்த்ததே இல்லைங்க. அவரு இப்ப எங்க அண்ணன் திருமாரா இருக்காப்புல, மாடு பிடிக்கிற ஆளு, மாடு வளர்க்குற ஆளு. எங்க கட்சியில பல மாடுபிடி வீரர்கள் இருக்காங்க, மாடு வளர்க்குறவங்க இருக்காங்க. எங்க அண்ணன் சீமானாவது சின்ன பிள்ளைல மாடு வளர்த்தவர், மாடு பிடிச்சவர். மாட்டை முன்ன பின்ன பார்த்துக்கலாம் ஜல்லிக்கட்டு காலைய. அவர் மாடு தழுவுற ஆள் இல்ல, அவர் வேற ஏதாவது தழுவுற ஆளு. புத்தகத்தை தழுவாப்புல, நூலை தழுவாப்புல. ஏறுதழுவர் வளாகம் யார் பேர் இருந்திருக்கணும்? மதுரைனா கலைஞர் மட்டும்தான் அடையாளமா? மதுரையின் அடையாளம் பாண்டிய மன்னர்கள், பாண்டிய நெடுஞ்செழியன். ஏறுதழுவர் வளாகம் இருந்திருக்கணுமா? இருந்திருக்க கூடாதா? மதுரை என்றால் யார்? மதுரை என்றால் மதுரையிலே 1937ஆம் ஆண்டு மதுரை பஞ்சாலை தொழிலாளருக்காக முதலாக தொழிற்சங்கத்தை உருவாக்கி அந்த தொழிற்சங்கத்தின் மூலமாக தொழிலாளர்களை ஒன்று திரட்டினார், போராடினார் என்ற குற்றச்சாட்டிற்காக வெள்ளைக்காரனால் கைது செய்யப்பட்டு மத்திய பிரதேசம் தாமோ சிறையிலே 5 ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்டவர் எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவர் மதுரையின் அடையாளம் இல்லையா? இதே நேரத்தில் உசிலம்பட்டியிலே தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராகி, ராமநாதபுரத்திலே பாராளுமன்ற உறுப்பினராகி, உறங்கா புலி என்று பெயர் எடுத்து கல்வியை கொடுத்த, பாராளுமன்றத்தில்